நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன், செங்கோலை வீழ்த்த எழுதுகோலுக்கு சக்தி கொடுத்தவன், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என தினம் தினம் சொன்னவன், மோகத்தை கொன்றுவிடு இல்லை என்றால் மூச்சை நிறுத்திவிடு என்று எச்சரித்தவன், சாதி எனும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன், சறுக்கி விழும் மனிதனுக்கு சரித்திரமே நீதான் என்றவன், சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவன். அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்த அக்னி பறவை இவன். இந்திய பத்திரிகையில் கார்ட்டூனை அறிமுகம் செய்து காவியங்கள் படைத்தவன். புலவனாய், பத்திரிகையாளனாய், சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முகம் தோற்றம் கொண்ட இவன் புகழ் பாட 1000 காரணம் உண்டு. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய அப்படிங்கிறார். புரட்சி அப்படின்னா சும்மா எல்லாம் கம்பு கட்டையை தூக்கிட்டு போய் அடிபடி சண்டை, அது கிடையாது. உள்ள படிக்கணும், அப்புறம் எல்லாரையும் சேர்த்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், அப்புறம் அறவழியில நின்று போராடணும். இப்ப இந்த போராளிகள் எப்படி இருக்கணும் அதையும் சொல்றார். நான் பாறை, என்னை தூக்கி ஆத்துல போட்டீங்கன்னா கரைய மாட்டேன், ஆத்துடைய போக்கையே மாற்றுவேன் அப்படிங்கிறார் அம்பேத்கர். உங்க போராட்டம் தூக்கி எறியப்படும் போது, உதாசீனப்படுத்தும் போது நீங்க கரைஞ்சு போயிடக்கூடாது. அந்த போராட்டத்தை யாரு தடுக்கிறாங்களோ அவங்களுடைய நெறிய மாத்துற அளவுக்கு உங்க போராட்டம் வலிமை வாய்ந்ததா இருக்கும். அதுக்கு தான் மறுபடியும் ஒண்ணு உள்ளதை மறுபடியும் சொல்றேன். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய அப்படிங்கிறார். புரட்சி அப்படின்னா சும்மா எல்லாம் கம்பு கட்டையை தூக்கிட்டு போய் அடிபடி சண்டை, அது கிடையாது. உள்ள படிக்கணும், அப்புறம் எல்லாரையும் சேர்த்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், அப்புறம் அறவழியில நின்று போராடணும். இப்ப இந்த போராளிகள் எப்படி இருக்கணும் அதையும் சொல்றார். நான் பாறை, என்னை தூக்கி ஆத்துல போட்டீங்கன்னா கரைய மாட்டேன், ஆத்துடைய போக்கையே மாற்றுவேன் அப்படிங்கிறார் அம்பேத்கர். உங்க போராட்டம் தூக்கி எறியப்படும் போது, உதாசீனப்படுத்தும் போது நீங்க கரைஞ்சு போயிடக்கூடாது. அந்த போராட்டத்தை யாரு தடுக்கிறாங்களோ அவங்க